Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தொக்கு நீங்க நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படினா ஒரு 15 ல இருந்து 20 நாள் கெட்டு போகாம இருக்கும். இந்த தொக்கை நீங்க எல்லா வகையான டிஃபனுக்குமே சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். அப்படி இல்லனா காலை நேரத்துல நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சமயத்துல சாதத்தை நல்லா பொலன்னு வடிச்சிட்டு இந்த தொக்கு போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாளிப்பும் கூடவே வந்து நீங்கள் வேர்க்கடலையோ இல்லை முந்திரி பருப்போ போட்டு சேர்ந்து கொடுக்குறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம தயிர் சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தொக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில சாமான்கள் வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் பூண்டு பல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பல்லு பூண்டை ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டை நறுக்கி சேர்த்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 10 எடுத்து நீங்கள் முழுசாகவே வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து மர மாதிரி மிதமான தீயிலே வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பூண்டு நல்லா ஓரளவு வதங்கி சவக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே சின்னதாக பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, நல்லா பெருசாக இருந்தால் 1. 2 வெங்காயமும் நறுக்கின அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா இந்த தொக்குக்கு தேவையான ஒரு 3/4 வாசி உப்பை இப்பயே சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஒரு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிறப்ப வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வதங்கிடும். இப்போ வெங்காயம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெந்துருச்சு, லைட்டாக செவக்கவும் ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா பச்சை மிளகா 2 சேர்த்துக்க போகிறேன். வரமிளகா ஒரு 7 வரமிளகா, பச்சை மிளகா 3 சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகா முழுசாக போட்டிங்கன்னா எண்ணெயில் வதக்கிறப்ப வெடிக்கும், அதனால் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாதி காரத்துக்கு சேர்த்துருக்குறேன், மிச்ச பாதி காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளி இல்லை அப்படிங்கிறதுனால புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காரத்துக்கு இந்த தொக்கோட டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்க்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிச்ச பாதி காரத்துக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூள் பாதி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப நல்ல யூனிக் டேஸ்ட்டோட உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். இதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கருகிடாமல் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் செம்மையாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டு கொத்தமல்லியை அப்படியே வந்து வேர் பகுதியை எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் கைப்பிடியால் எடுத்திங்கன்னா 3லேருந்து 4 கைப்பிடி மல்லி இலை போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஒரு மிதமான தீயிலே நல்லா வதக்கி வரட்டும். இப்போ மல்லித்தலை நம்ம நிறைய போட்டோம் பாருங்கள், கொஞ்ச நேரம் வதக்கி விடுறதுலே நல்லா சுருண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும், ரொம்ப வந்து வதக்கி கருப்பாக்கிட வேண்டாம். இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா எப்படி அரைக்கணும், எந்த மாதிரி தொக்கு பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி போட மறந்துட்டேன். பெருங்காய பொடி வந்து நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் நறுக்க எடுத்து சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் வச்சுருந்திங்கன்னா முதல்ல நம்ம வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே கட்டி பெருங்காயத்தை பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து ஆறட்டும். இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ வதக்கின சாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி சட்டியில் இந்த ஒட்டி இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கழுவி வச்சுருங்க. இதை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கு பக்கம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா வழுவழுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம இப்போ தொக்கு எப்படி வந்து கலந்து வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ தொக்கு வந்து வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய நாள் வச்சுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உடனடியாக தீர்த்துற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு போட்டு இந்த கடுகு நல்லா பொரியணும். உளுத்தம் பருப்பும் செவக்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தொக்கை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதை சுத்தமாக வழித்து சேர்த்துட்டு இருந்தாலும் மிக்சியில் நமக்கு அந்த தொக்கு ஒட்டியிருக்கும். அதனால் ஒரு தீய மிதமாக வச்சு இதை கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க, ரொம்ப தளத்தலன்னு கொதிச்சுக்கிட்டு கிடக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி சேர்த்துக்கலாம். இது போடுறதுனால அதில் இருக்கிற அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டுறத விட டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு இனிக்காது. இப்போ அது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள் உப்பு பத்துதா அப்படின்ட்டு. என்னோடதில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுங்க. இப்போ இது வதங்குறப்ப பார்த்திங்கன்னா தடன்னு நமக்கு வந்து வெளியில் அடிக்கும். என்ன தான் நம்ம கம்மியான தீயில வதக்கினாலுமே. அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு இடையில கலந்து கொஞ்சம் கம்மியான தீயிலே வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிய வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இந்த தொக்கு நல்லா வந்து கொதித்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர்றதுக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிதமான தீயில வதக்கி எண்ணெய் பிரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தொக்குவோட உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவும் இருக்கும். நாள் பட உங்களுக்கு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் பச்சையாக சேர்த்துக்கணும். இது போடுறப்ப டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த எண்ணெயை வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி வைக்காமல் திறந்தே வச்சு நல்லா ஆற விடுங்க. நீங்கள் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்வை தண்ணி பட்டு சீக்கிரம் வந்து நமக்கு வீணாக போயிடும். அதனால் இதை வந்து திறந்தே வச்சு ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. நிறமும் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் லைட்டாக டார்க் கலரில் நல்ல எண்ணெய் பிரிய சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து டப்பாலையோ கண்ணாடி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 15-20 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு இந்த கொத்தமல்லி தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.